ஃபைனலி குழந்த பிறக்கிற நாள் பக்கத்தில் வந்துருச்சு. மார்னிங் செக்கப் பண்ணலாம் தான் போயிருந்தோம். எதுக்கும் அம்மா தேவையான திங்ஸை எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணி பார்த்ததில் வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் அன்றைக்கி வந்து அட்மிட் ஆகிக்க சொன்னாங்க. எனக்கு இன்னும் 1 வீக் இருக்குது. இப்போயே அட்மிட் ஆகலாமா இல்லை 1 வீக் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டில் இருக்க எல்லாரையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால அப்புறம் நெகட்டிவாக நமக்கே அகெயின்ஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால அவங்க சொன்ன அன்றைக்கி நைட்டே அட்மிட் ஆயாச்சு. ஃப்ரைடே நைட் அட்மிட் ஆகி சாட்டர்டே நைட் வந்து குழந்தை வந்து பிறந்துட்டாங்க. ஃப்ரைடே மார்னிங் தான் எக்கவும் இசிஜியும் எடுக்க போயிருந்தோம். அன்றைக்கி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்திருந்தோம். எல்லாரையுமே டாக்டர் வந்து அன்றைக்கி அட்மிட் ஆகிக்க சொன்னாங்க. அவங்க எல்லோரும் மார்னிங்கே அட்மிட் ஆனதுனால எல்லாருக்கும் சாட்டர்டே மார்னிங் குழந்த பிறந்துச்சு. நான் வந்து நைட் அட்மிட் ஆனதுனால எனக்கு சாட்டர்டே வந்து நைட் தான் குழந்த பிறந்துச்சு. குழந்த பிறந்து இன்னையோட 7 நாள் ஆகுது. நார்மல் டெலிவரி தான். சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.